ஒரு காலகட்டத்தில் பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் கேட்டாலே அலறுவாங்க. என்ன பேர் கேட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க, நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர் திரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர். ஸோ இவரை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நேதாஜின்னு சொல்லிட்டு அன்பாக கூப்பிடுவாங்க. ஓகேவா? இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரில்லியன்டான ஸ்டூடெண்ட்டுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் இங்கிலாந்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் ஐசிஎஸ்னு ஒரு தேர்வு நடத்துவாங்க. ஓகேவா? அதாவது அது எதுக்காக தேர்வுனா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக அந்த தேர்வு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் 4வது ரேங்க் எடுத்திருக்காரு அப்போவே. ஸோ அந்தளவுக்கு ஒரு பிரில்லியன்டான ஸ்டூடெண்ட். ஓகேவா? அவர் என்ன பண்ணார், அந்த டைமில் வந்து அவர் கிடைச்ச வேலையை கவர்மெண்ட் ஜாபை வந்து வேணான்னு தூக்கி போட்டுட்டு இந்தியாவோட சுதந்திரத்துக்காக தன்னை வந்து முழுசாக அர்ப்பணிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் தன்னை இணைச்சிருக்காரு. இணைச்சிட்டு 2 தடவை வந்து அவர் பிரசிடெண்ட்டாக வந்து எலெக்ட் ஆகி இருந்திருக்கார். ஓகேவா? ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா